ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தேய்பிறை சஷ்டி, நாளைக்கு தேய்பிறை சஷ்டி வருது. அதை பற்றி பதிவு தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். முருகப்பெருமானுக்கு தேய்பிறை சஷ்டியில் எந்த மாதிரி நம்ம விரதம் இருந்தால் எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சரி, ரொம்ப 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 நன்றி. இதே போல் உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம முருக கடவுள்னால் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தெய்வம் அப்படின்னா அது நம்ம முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானுக்கு 3 விதமான விரதங்கள் முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்கலாம். அது வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் அப்படின்ட்டு. செவ்வாய்க்கிழமையில் அனுஷ்டிப்பது வார விரதம். கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம ஒரு விரதம் அனுஷ்டிப்போம். அதாவது முருகருக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது, அதில் நாம் விரதம் இருப்போம். அது நட்சத்திர விரதம். சஷ்டி திதியில் இருக்கிறது திதி விரதம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தேய்பிறை சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா மகத்தான பல நன்மைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அதாவது சஷ்டி விரதத்தப்போ, சஷ்டி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் தான் 15 நாளுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்குது. இந்த நாட்களில் பொதுவாக திதி அப்படின்னு பெயரால் நம்ம அழைக்கிறோம். அமாவாசை நாளுக்கு பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் தான் சஷ்டி திதி வருது. அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபக்ஷ சஷ்டி அப்படின்னும் வளர்பிறை சஷ்டி அப்படின்னும் நாம் சொல்கிறோம். அதாவது பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபக்ஷ சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னும் நாம் சொல்கிறோம். இந்த தேய்பிறை சஷ்டி ஏன் முருகனுக்கு உகந்ததுன்னா, திருமணம் இல்லாமல் ஒருத்தருக்கு வாழ்க்கை முழுமையடையாது அப்படி அது மாதிரி இருக்கும்ல. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கையில் நிறைவு பெறாமல் இருக்கிறவங்க இந்த தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும். நம்ம உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வார். அந்த பொருள், அப்படி ஒரு பொருளும் இருக்குது. இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் வாங்கி கொடுங்க, தேன் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சுபிட்சம் உண்டாகும். உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வீட்டில் வழிபடுற முறை பார்த்தீங்கன்னா, முருகா அப்படின்னு நினச்சி மனதுருக நீங்கள் கூப்பிட்டாலே துன்பங்கள் நமக்கு பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைச்சு சஷ்டியில விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் அதிகரிக்கும். குடும்ப அமைதி, மன அமைதி எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லை கண்டிப்பாக காணாமலே போகும். தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு சுவாமி படத்துக்கு, வீட்டில் சுவாமி படம் இருக்குது அப்படின்னா பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. விக்கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு பால் அபிஷேகமாவது செய்யுங்க. பால், தயிர் இதெல்லாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ செய்யுங்க. முக்கியமாக பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்யுங்க. அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பழங்கள் எடுத்துக்கோங்க, அதில் தேன் ஊற்றிக்கோங்க. சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே கூட போதும். அந்த மாதிரி பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. நெய் விளக்கு ஏற்றி வச்சு நெய்வேத்தியம் பால், பழம் இந்த மாதிரி எது வேணாலும் வைங்க. அதே போல் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க. முடிஞ்சால் அவல் இருந்துச்சுன்னா கூட அதை நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம். ரொம்ப நல்லது. நாவல் பழம் வச்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாம். முருகருக்கு ரொம்ப பிடிச்சது நாவல் பழம். நாள் முழுவதும் நீங்கள் மனதார ஆத்மார்த்தமாக முருக பெருமானவே நினச்சி இந்த விரதத்தை நீங்கள் இருக்கணும். யார்கிட்டையும் எந்த விவாதமும் செய்யக்கூடாது. இறை சிந்தனையிலேயே நீங்கள் இருக்கணும். அன்றைய தினம் கிட்டத்தட்ட நம்ம யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. நீங்கள் முருகப்பெருமானை மட்டுமே நினச்சி இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேல மகத்தான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்.
உங்க உடல் நிலைய பொறுத்து உங்கனால முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருங்க. உடல் ஒத்துழைக்கலையா? பரவால்ல. நீங்க ஆத்மார்த்தமா முருகப்பெருமான நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற உங்க முருகர் கோயிலுக்கு போயி, உங்க பேருல அர்ச்சனை பண்ணிட்டு, உங்கனால அபிஷேகத்துக்கு வாங்கி குடுக்குற இங்க நான் சொன்னேன் இல்லையா? அந்த பொருள் என்ன உங்கனால முடியுதோ அத வாங்கி குடுங்க. அபிஷேகம் பண்ணிட்டு, அத கண்குளிர பார்த்து முருகர்கிட்ட வேண்டிட்டு வாங்க. முருகா அப்படின்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டு வேண்டுங்க. கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் முருகப்பெருமான் நிறைவேத்தி வைப்பாரு. நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை இப்படி நீங்க இருந்து பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதே போல் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதே போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.